திருவாடிப்பூரம் ஆண்டாளின் அவதாரத் திருநாள். ஒரு தாய் தன் பிள்ளை கிணற்றில் விழுந்தால் எந்த தயக்கமுமின்றி குதித்து அவனை காப்பாற்றுவாள் அல்லவா? அதே போலத்தான் ஆண்டாள் நாச்சியாரும் வைகுந்தத்தின் ஆனந்தத்தை துறந்து நம்மை உய்விக்க இந்த உலகில் அவதரித்தாள். திருவாடிப்பூரம் இந்த மகத்தான தினத்தை பற்றி ஸ்ரீ மணவாள மாமுனிகள் தனது உபதேச ரத்தினமாலை 22ஆம் பாசுரத்தில் குன்றாத வாழ்வான வைகுந்த வான்போகம் தன்னை இகழ்ந்து அன்றோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள் என்று அழகாக போற்றுகிறார். இது ஆண்டாளின் அவதாரம் பக்தன் பகவானை எளிதில் அடைய வழிகாட்டும் ஒரு சாட்சி என்பதை உணர்த்துகிறது. அந்த பெருங்கருணையை நினைவுகூரும் நாளே திருவாடிப்பூரம். கோதை நாச்சியார் எனும் ஆண்டாள் மகாலட்சுமியின் அம்சமாக போற்றப்படும் ஆண்டாள் கோதை நாச்சியார் என்றும் அழைக்கப்படுகிறார். புராணங்களின்படி ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வார் தனது துளசி வனத்தில் ஒரு குழந்தையாக ஆண்டாளை கண்டெடுத்தார். ஆண்டாள் தனது வாழ்நாள் முழுவதும் ரங்கநாத பெருமான் மீது தீராத பக்தி கொண்டிருந்தாள். அவள் இயற்றிய திருப்பாவை, மார்கழி மாதத்தில் பாடப்படும் 30 பாடல்கள் மற்றும் நாச்சியார் திருமொழி ஆகியவை ஆண்டாளின் ஆழ்ந்த அன்பையும் எம்பெருமானின் திருவடிகளை அடைய வேண்டும் என்ற தவிப்பையும் அழகாக காட்டுகின்றன. சூடிக் கொடுத்த சுடர்கொடி ஆண்டாளின் வாழ்வில் மிகவும் அசாதாரணமானதும் திருவாடிப்பூரம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருப்பதற்கும் காரணம் அவளுடைய திவ்யமான திருக்கல்யாணம்தான். பெருமானுக்குச் சூட்டப்பட வேண்டிய மாலைகளை தான் முதலில் அணிந்து பார்த்து பின்னர் அவருக்குச் சமர்ப்பித்தாள். இந்த தனித்துவமான பக்தி செயல் காரணமாகவே அவள் சூடிக் கொடுத்த சுடர்கொடி என்று போற்றப்படுகிறாள். ஆடிப்பூரத்தன்று ஆண்டாள் தனது ஆழ்ந்த ஆன்மீக ஐக்கியத்தால் ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோயிலில் ரங்கநாத பெருமானுடன் இரண்டரக் கலந்தாள் என்று நம்பப்படுகிறது. ஆடிப்பூர கொண்டாட்டங்கள் ஆடிப்பூரம் தமிழ்நாடு முழுவதும், குறிப்பாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் மற்றும் ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோயில்களில் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. ஆண்டாளுக்கும் ரங்கநாத பெருமானுக்கும் நடைபெறும் திருக்கல்யாணம் ஆயிரக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கிறது. அழகாக அலங்கரிக்கப்பட்ட ஆண்டாள் மற்றும் பிற தெய்வங்களின் திருவுருவங்கள் வீதிகளில் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படுகின்றன. ஆண்டாள் இயற்றிய திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமொழி பாடல்கள் மிகுந்த பக்தியுடன் பாராயணம் செய்யப்படுகின்றன. ஸ்ரீவராக பெருமாள் ஒருபோதும் கூறியது போல, வாயால் பாடி மனதில் தியானித்து தூய மலர்களால் அர்ச்சனை செய்தால்தான் பரமன் எளிதில் அடைய முடியும் என்பதை தனது செயலில் நிரூபிக்கவே ஆண்டாள் இந்த உலகில் அவதரித்தாள். இவ்வளவு பெரிய பரிவும் கருணையும் கொண்ட ஆண்டாள் நாச்சியாரின் திருவிழா இன்று. இந்த திருவாடிப்பூர திருநாளை அறிந்து கொள்வது மட்டுமல்லாமல் அந்த அனுபவத்தை நம்முள் உறைய வைக்கும் முயற்சியாக நாம் உணர்ந்து கொண்டாட வேண்டும். ஆண்டாள் நாச்சியாரின் அவதாரத் திருநாள் மட்டுமல்ல, ஒவ்வொரு பக்தனும் எம்பெருமானின் திருவடிகளை அடைய உத்வேகம் பெறும் ஒரு திருநாளும் ஆகும். ஆண்டாளின் அருளை உணர்ந்து அவளின் பாதையை பின்பற்றி நாமும் இறைவனின் பேரருளை பெறுவோம்.